ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிற மாதிரி இருக்கு. வீடியோ நிறைய நாள் ஆச்சு நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணி மெசேஜஸ் கமெண்ட்ல எல்லாமே கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன். ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுக்கப்புறம் அப்படியே விளாக் போட ஆரம்பிச்சா ஒரு மாதிரி கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு உட்காந்து பேசிடுவோம் இதை அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் திங் ரெண்டு ரீசன் இருக்கு வீடியோ போடாததுக்கு. கண்டிப்பா அது ஒரு ஜஸ்டிஃபைங்கா ரீசனா இருக்கிறதுனால நான் எடுத்துன்னு வந்தே பேசுறேன். இல்லைன்னா அப்படியே மூடி மறைச்சு அப்படியே அடுத்த வீடியோ போட ஆரம்பிக்கிறதுன்னு பண்ணிடலாம். பட் இருந்தாலும் எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம்னா அதை ப்ராப்பரா எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறதுல. ஃபர்ஸ்ட் திங் வெக்கேஷன் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வெக்கேஷன் போயிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தேன். இனிமே சூப்பரா நம்ம 2025 கலக்கிறோம், vlogs நிறைய ஷேர் பண்றோம் அப்படின்னு போஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமே எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, சுபா வெக்கேஷன்ல இருக்காங்க, அதனால வீடியோஸ் வரல அப்படிங்கிறது. சில பேர் அது தாண்டியும் இன்ஸ்டாலையும் அதுல எல்லாம் கேட்கும் போது நான் என்ன சொல்றது, திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மாதிரி எனக்கு இருந்தது. இருந்தாலும் வெக்கேஷன் மோடுப்பா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தேன். இது அன்டில் டிசம்பர் 30th வரைக்கும். ஸோ ஒரு 2 weeks நானும் பிரேக் எடுத்துட்டேன் கம்ப்ளீட்டா. வீடியோ பரவாயில்ல, எல்லாரும் இயர் எண்ட் வேலை கம்மியா இருக்குன்னா எப்படி வெக்கேஷன் மோடுக்கு போய் ஒரு ஹாலிடே லீவ் எடுக்கிறாங்களோ வேலைக்கு போறவங்க எல்லாம், யூடியூபரா இருந்தாலும் அதை நம்ம பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறது நமக்கே தெரியும் அனாலிட்டிக்ஸ்ல பார்க்கும்போது. ஏன்னா எல்லாருமே வெளியில ஊருக்கு போறது, இந்தியாவுக்கு டிராவல் பண்றது அப்படிலாம் இருக்கும்போது நேச்சுரலா அந்த vlogs எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறேன் இல்லையா. சரி, எல்லாருமே பிஸியா இருக்காங்க, இந்த டைம் நம்ம vlog போட்டு யாருக்குமே பாக்குறதுக்கு டைம் இல்லாத பட்சத்துல கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இதுதான் ரைட் டைம். வேலை கம்மியா இருக்கும்போது லீவ் எடுத்துடலாம் அப்படிங்கிற மோட்ல நானும் லீவ் எடுத்துட்டேன். ஒரு 2 weeks இப்படிதான் போச்சு. அதனாலதான் vlogs ஷேர் பண்ண முடியல. டிராவல் இருந்துட்டே இருந்தது. டிராவல் vlogsலாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். 1 by 1 அதை நான் கண்டினியூஸா ஷேர் பண்றேன். இன் பிட்வீன் நியூ இயர் vlog வேற ஏதாவது vlogs எல்லாம் வந்தனாலும் அப்படியே அதுவும் பேரலா வரும். ஏடா சுபா வெளியூர்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க, திடீர்னு சிங்கப்பூர்ல இருந்தே vlog போடுறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்காதீங்க. டிராவல் vlogs தனியா ஓடிட்டே இருக்கும், இப்ப கரண்டா இருக்கிறதெல்லாம் தனியா வரும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஒரு 2 weeks நான் பிரேக் எடுத்தது. ஸோ இதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு அந்த பிரேக் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு ஒரு மேஜர் ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா ஹெல்த் ரீசன் தான். ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாருமே நியூ இயர் அப்படின்னா அப்படியே எப்படி அந்த டே பெஸ்டா இருந்ததுன்னா நியூ இயர் ஃபுல்லுமே அந்த இயர் ஃபுல்லுமே அப்படியே இருக்கும் அப்படிலாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு தாட்லாம் உண்டு. ஸோ நான் ஐயோ நியூ இயர் அன்னைக்கு அழுதுடக்கூடாது, நியூ இயர் அன்னைக்கு இப்படி ஆயிடக்கூடாது அப்படிலாம் சின்ன வயசுல எல்லாம் நான் நிறைய அந்த மாதிரியான ஒரு மித்தெல்லாம் வச்சிருப்பேன். அப்ப இயர் ஃபுல்லா அழுவாங்க, இயர் ஃபுல்லா இப்படி ஆயிடும், கஷ்டமாயிடும் அப்படிலாம். பட் ஆனா அதனாலயோ என்னமோ எனக்கு இந்த இயர் வச்சு செஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஜாலியா நாங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு ஊர்ல இருக்கும் போதே சின்னதா ஒரு ஸ்டொமக் பெயின் அப்படின்னு ஆரம்பிச்சாரு என் ஹஸ்பண்டுக்கு. சரி, நாங்களும் ஏதோ வெளியில எல்லாம் கண்ணாபின்னான்னு சாப்பிடுறோம், 10 நாள் தொடர்ந்து வெளியில சாப்பிடுறோம், கண்டிப்பா ஸ்டொமக் அப்செட் வரதான் வரும், அதுல ஒன்றும் சந்தேகத்துக்கு இல்லை, சரியா போயிடும் அப்படி இப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச கை வைத்தியத்தெல்லாம் கொடுத்து அங்கேருந்து அப்படியே ஊர் டிராவல் இன்னும் 2 நாள்ல திருப்பி ரிட்டர்ன் சிங்கப்பூர் வரப்போறோம், அதுக்குள்ள சரியா போச்சுன்னா நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஸோ எந்த ஊர் நான் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் டிராவல் vlogல அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தாச்சு. 29th டிசம்பர் நைட் அப்படிதான் நாங்கள் ஊருக்கு வந்தோம். வந்தோடனே 30th இங்க பக்கத்துல இருக்க கிளினிக்கு போய் காமிச்சிட்டு வந்துடலாம், என்ன பிரச்சனைன்றத லைட்டா பார்த்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு தைரியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே போயிட்டு கிளினிக்ல காமிச்சாரு. அந்த டாக்டரும் பார்த்துட்டு சிம்பிளா ஏதோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நாங்களும் இதான் பிரச்சனைப்பா சால்வ்டு. நல்ல வேலை வந்த பெயின் ஒரு 2-3 hours இருந்தது. அன்னைக்கு நைட் எல்லாம் பயங்கரமா வலியில துடிக்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, வெளியூர்ல போய் மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். இருந்தாலுமே கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெட்டர் ஆச்சுன்னு அப்பாடான்னு ஒரு பெரிய ரிலீஃப். எனக்கு இந்த வெளியூர்லாம் போயிட்டு உடம்பு முடியலன்னு சொன்னாவே எனக்கு உடனே கனெக்ட் ஆறது எங்க அப்பாவோட மேட்டர் தான். ஏன்னா அவங்களும் கல்யாணத்துக்கு போய் அங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆச்சு. ஸோ அதனால அன்னைக்கு நைட்டே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. வெக்கேஷன் எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி அதை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் என் பையன் தான் நான் சொல்லிட்டே இருந்தான், அது நடக்கிறதுன்னு நடக்கும், நீ ரொம்ப எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, இது இப்படி இரு, விட்டுடு அப்படின்னு. ஏனோ எனக்கு தெரியலடா அப்படிலாம் சமாதானப்படுத்திக்கவே தெரியல. எல்லாத்தையும் நான் ஒரு வேர்ஸ்ட் சினாரியோஸோடய கனெக்ட் பண்றேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். பட் ஏதோ ஒரு விதத்துல கடவுள் புண்ணியத்துல அன்னைக்கு பெட்டர் ஆகி வந்தாச்சு. இங்க காமிச்சதுக்கும் அவங்க கேஸ்ட்ரிக்னு சொல்லிட்டாங்க.
சரி நியூ இயர் வந்து எங்க வெளியில போகலாம், சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வரலாம், ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு, அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அது vlog-ம் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து நியூ இயர் அன்னைக்கு 12 o'clock நாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் நியூ இயர் கவுண்ட் டவுன்லாம் போய் பார்த்ததே இல்லை சிங்கப்பூர்ல. எப்பயாவது அதுவா நம்ம வீட்டு பால்கனில இருந்து தெரிஞ்சதுன்னா பாக்குறதுங்கிற மாதிரி. அன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு போகலாம், ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஏதோ லீவ் இருந்ததுனால, இல்லை இவர் லீவ் போட்டிருந்ததுனால போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போனோம். 12 o'clock எல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வரோம். திடீர்னு மறுபடியும் பெயின் ஆரம்பிச்சிருச்சு டாக்ஸில வரும்போதே. அப்பவே ஆல்மோஸ்ட் வந்து டாக்ஸி கிடைச்சி வரும்போது 1 o'clock 1:15 அப்படி ஆயாச்சு டைம். வீட்டுக்கு வந்த உடனே நானும் மறுபடியும் மோரை கரைக்கிறேன். மேபி சாப்பிட்டது அன்னைக்கு வெளியில அப்படியே சாப்பிட்டுட்டோங்கிறதுனால அது ஏதோ ட்ரிகர் பண்ணிருக்கு போல இருக்குன்னு மோர், அதுக்கப்புறம் ஜீரோ வாட்டர், அது இது நம்மளுக்கு அகைன் மறுபடியும் தெரிஞ்ச வைத்தியத்தெல்லாம், அப்புறம் அவர் கொடுத்த டாக்டர் கொடுத்த மெடிசன் எல்லாத்தையும் போட்டு பார்த்தாலும் பெயினே குறையவே இல்லை. 1:30 ஆகுது, 2:30 ஆகுது, 3:30 வரைக்கும் சுத்தமா யாருமே தூங்கவும் முடியல, அவரால் உட்கார முடியல, நிக்க முடியலங்கிற அளவுக்கு பெயின் வந்தாச்சு. ஸோ நமக்கு வந்து இதுதானா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு தேத்திக்கிறதுக்கே ஒரு விஷயம் சொல்லணும், இதுதான் பெயினுக்கு ரீசன். வெறும் கேஸ்ட்ரிக் பெயின் இந்த அளவுக்கு சஃபர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு பயமும் வந்தாச்சு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஓகே எமர்ஜென்சி இதுக்கு போயிடலாம், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சிக்கு போயிடலாம், NUHக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி இருக்கும் டாக்ஸி புக் பண்ணி நானும் இவரும் கிளம்பி போனாங்க. இந்த ரீல்ஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, எமர்ஜென்சின்னு போனோம்னா உட்கார்த்தி வச்சு ஒரு 10-20 கொஸ்டின் கேட்பாங்க. வலியிலயா அப்படி துடிக்கிறாரு, வீல் சேர்ல தான் கொண்டு போறதுக்கு உள்ள எடுத்துட்டு போறோம், அந்த அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கு. அவங்களா பெயினை ரேட் பண்ணுங்க 1 to 10 எவ்வளவு இருக்கு. இதே ரீல் நான் பார்த்தேன் இப்ப ரீசெண்ட் டைம்ல. 1 to 10 பெயின்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க, அப்ராட்ல எமர்ஜென்சி எல்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி உட்கார வச்சு அவ்வளவு நேரம் அத்தனை கொஸ்டினும் கேட்டா அவரும் பொறுமையா அந்த பதில் எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. சரி நான் என்ன சொல்றேன், நீங்க அவரை கூட்டிட்டு போயிடுங்க, இன்ஜெக்ஷனை போட்டுருங்க, பெயின் கில்லர் ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. நான் பதில் சொல்றேன், எனக்கு தெரியும் கூட இருந்து பார்த்ததுனாலும் அவங்க விட மாதிரி இல்லை, அவரை தான் கேட்பேன்னு உட்காந்து வச்சு கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாருன்னு உட்கார வச்சிருக்காங்க. நான் அந்த கிளிப்பிங் எல்லாம் எடுத்தது எல்லாமே டாக்டர் பார்த்துட்டு ஒன்னும் இல்ல இதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மைண்டே ஒரு மாதிரி கிளியர் ஆகி நான் ஒரு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன். அதுவுமே அவரே சொன்னார், எடு பரவாயில்ல அப்படின்னு, இதுதான் ஹேப்பனிங் அப்படிங்கிறது தெரியட்டும். பிளஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் நான் ஜென்ரலி வீடியோஸ்ல ஷேர் பண்றதே இல்லை, ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். இது ஷேர் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, லைக் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. மேபி என் ஹஸ்பண்டுக்கு அது ஓரளவு கிளாரிட்டி இருந்தது, நான் அப்படிலாம் நினைக்கல, பயப்படல அப்படின்னு. எனக்கு ஆனா நிஜமா நான் ஒரு நாளும் சிங்கப்பூர்ல இருக்கும்போது யோசிக்கிறது, திடுப்புன்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வந்ததுன்னா ரொம்ப அப்படியே நில குலைஞ்சு போயிடுவோமே, என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம். நான் அவர்கிட்ட எல்லாம் கூட அதெல்லாம் பேசுவேன், என்ன பண்ணணும். அவர் வந்து சுயநினைவோட இருக்காருன்னா என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிடும், பட் எனக்கு தெரியாது அப்படின்னு பயந்துப்பேன் நான் ரொம்ப. அப்பதான் சொல்லுவாரு, நீ இந்த எமர்ஜென்சினா இந்த ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும். பட் ஆனா எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷனே அப்படியே நடக்கிற மாதிரி அன்னைக்கு ஃபீல் ஆச்சு. நமக்கு நம்ம தான் அவங்க பார்த்துப்பாங்கன்னு இருக்கும், வீட்டு அளவுல நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரிலாம் ஒரு இது வரும்போது என்ன பண்ணுவோம்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது மூலமா இது பண்ணுங்கப்பா சரியா இருக்கும், இந்த ஸ்டெப்ஸ் தான் இங்க ஃபாலோ பண்ணும், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அட்லீஸ்ட் யாருக்கோ ஒரு 2 பேருக்கு தேவைப்பட்டு அது போச்சுன்னா கூட நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஹாப்பியா இந்த சென்ஸ் அட்லீஸ்ட் அதை சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் வீடியோ எடுக்கிறதுக்கான, வீடியோவை ஷேர் பண்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்ததா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி நடுராத்திரில எல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போக வேண்டியது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல எங்க உங்களுக்கு போகணுமோ அதை பார்த்துட்டு நீங்க நியரஸ்ட் எதுவோ அதை பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்ததான் நாங்க போனதுக்கு அப்புறம் பெயின் கில்லர் வந்து இன்ஜெக்ஷனா போட்டாங்க. அதை நர்ஸ் பார்த்து போட்டதுக்கு அப்புறமா யூரின் டெஸ்ட்டுக்கும் கொடுத்தது, அதெல்லாம் அவங்க வந்து டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தான் டாக்டரை போய் பார்க்க வேண்டியது. ஸோ இவ்வளோ ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கே வந்து நாங்கள் 5 மணிக்கோ என்னமோ போனோம், 6:30 வரைக்கும் ஆயாச்சு. இதுக்கு 6:30க்கு மேலதான் வந்து டாக்டர் 6 மணிக்கோ என்னமோ டாக்டர் வந்து பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, உங்களோட பெயினோட அந்த டிராவல் பார்த்தா, ஏன்னா ஒரு பார்ட்டா அவர் வந்து பெயின் இங்க இருந்தது, இங்க டிராவல் ஆச்சு, 2 நாளுக்கு அப்புறம் இங்க மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்றதை வச்சு அவர் சொன்னாரு, இது வந்து டிபிக்கல் ஒரு கிட்னி ஸ்டோனோட இது மாதிரி தான் தெரியுது. பட் நம்மளால அப்படியே சொல்ல முடியாது இல்லையா, ஆளை மட்டும் பார்த்து. இது அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்த வரைக்கும் ட்ரேசஸ் ஆஃப் பிளட் மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதுவாக தான் இருக்கும். பெயின் கில்லர் போட்டிருக்கு, 1 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெயின் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போயிடலாம், பெயின் குறையல அப்படின்னா இங்கேயே அட்மிட் ஆயிடணும் அப்படின்னா. ஸோ அந்த மொமெண்ட்ல நம்ம என்ன வேண்டிப்போம்,
பெயின் நல்லபடியாக குறைஞ்சிடணும், வீட்டுக்கு போயிடணும், நாளையிலேருந்து நியூ இயரை வந்து ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் வந்ததே அதுக்குள்ளே எனக்குலாம் கதி கலங்கிடும். ஏன்னா இதெல்லாம் தான் ஐயோ இப்படி ஆச்சா 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பசங்க வீட்டில் இருக்காங்க, நான் பாட்டு நான் அவரோட போகிறேன், அது மாதிரிலாம் ஒரு மாதிரி ஏனோ தெரியாது. அதெல்லாம் எனக்கு ஹேண்டில் பண்ண அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியே நான் நினச்சிப்பேன். பட் ஐ வாஸ் ஹேண்ட்லிங் இட். வேற வழி கிடையாது இல்லையா, நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பெயின் வந்து நான் இவரை பார்த்து கேட்குறேன், குறைஞ்சிருக்கா எவ்ரி 5 minutes கேட்க இவர் இல்லை குறையலன்னு 6-7 வரைக்கும் பார்த்தா குறையலன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டாரு. ஸோ டாக்டர் வந்து மறுபடியும் அகைன் 7:30க்கு வந்து பார்த்துட்டு பெயின் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. ஓகே குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஓகே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், பட் ஃபர்தராக பெயின் வந்தாலும் ஃபீவர் வந்து ரொம்ப தாங்கவே முடியல பெயின் அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் வந்து அட்மிட் ஆக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பெயின் கில்லர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2-3 நாள் அதுவே பாஸ் அவுட் ஆகிடும், எவ்வளோ பெரிய ஸ்டோனோ அதை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பெட்டராக ஆகிடும், பெயின் கில்லர் வச்சு மேனேஜ் பண்ணிப்பாரு, இந்த அளவு பெயினா நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு எழுந்து வந்தாச்சு. வரும்போதெல்லாம் ஜாலியாக அப்படியே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 hours கழிச்ச உடனே அந்த போட்ட இன்ஜெக்ஷனோட பெயின் கில்லரோட அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போக போக மறுபடியும் வலி பயங்கரமாக பின்னி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. பெயின் கில்லர் போடுறாரு 2-4 போட்டாலுமே அது வந்து கேட்கவே இல்லை. அது நார்மல் பேராசிட்டமல், அதுவும் ஒர்க் ஆகலாம், இபுப்ரோஃபன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே அவருக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லைன்னு என்ன பண்ணுறது, அன்னியோட டே அப்படியே பெயின்ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தது. மறுபடியும் வந்து பக்கத்தில் இருக்க கிளினிக்கு போயிட்டு இன்னும் ஒரு ஹை டோசேஜ் ஆஃப் பெயின் கில்லராக அது வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்கேன் எதுவும் எடுக்கல, பெயின் கில்லர் இன்னும் கொஞ்சம் டாப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு பேசி அதெல்லாம் சொன்னோடனே அது அவரை ஏதோ ஒன்று கொடுத்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்தது. இதுக்கு நடுவில் வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சிலேருந்தே எங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க, நீங்கள் யூராலஜிஸ்ட்டை போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு. ஸ்பெஷலிஸ்டோட அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1st January போயிருக்கோம், 16th January தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 16th January வரைக்கும் வலியே இல்லைன்னா நம்ம மெதுவாக போய் பார்த்துக்கலாம் ஸ்பெஷலிஸ்ட்டை. பட் எவ்ரிடே அன்பேரபிள் பெயினில் அப்படியே துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம 16th வரைக்கும் எப்படி வெயிட் பண்ணுறதுங்கிறது ஒரு கொஷினாக இருந்தது. ஸோ அதனால அதை வந்து முன்னாடி எப்பயாவது மாற்ற முடியுமா அப்படின்னு கால் பண்ணி கேட்டதும் ஏர்லியஸ்ட்னு பார்த்தா கூட 13th தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது யூராலஜிஸ்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ராஃபிள்ஸில் வந்து ஒரு யூராலஜிஸ்ட் நான் போய் பார்த்துருக்கேன், நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னு. ஸோ உடனே அவர் கால் பண்ண உடனே அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு 2 நாள்லேயே கிடச்சிது, அதாவது ஃப்ரைடேவே கிடச்சிது. சரி ஓகே ஃப்ரைடேனா ஏர்லியஸ்ட் நம்ம போயிடலாம் அது அப்படின்னு. பட் இந்த 2 நாள் வரைக்கும் பெயினை தாங்கி ஆகணும்ல, சத்தியமாக அந்த பெயினை வந்து தாங்கிக்கவே முடியல. வாழைத்தண்டு கொடுனா வாழைத்தண்டு உடனே கிடைக்காது, இதுக்காக நம்ம போய் தான் வாங்கிட்டு வரணும் லிட்டில் இந்தியாவுக்கு. இங்கே வரைக்கும் இருந்தது வரைக்கும் வாங்கி ஒரு வேளை 2 வேளை கொடுத்தாச்சு. பார்லி தண்ணி கொடுக்கறது, அதில் லெமனை புரிஞ்சு குடிக்கிறது, என்னெல்லாம் நம்மளால முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. தண்ணியாக லிட்டராக குடிக்கிறதுன்னு குடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் கால் பண்ணவொடனே 2 நாளில் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் இந்த பக்கத்தில் போன கிளினிக்லேயே இன்னொரு பெயின் கில்லர் டாப் அப் பண்ணி அது வந்து பெட்டராக கொஞ்சம் கேட்குது, ஓகே இதுலனா சர்வை பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆனவுடனே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் டே வரைக்கும் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் வரைக்கும் பெயின் வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே படுத்துட்டு இருந்தது. ஏன்னா வந்ததுன்னா அது ஒரு 6 hour அந்த எபிசோடு வந்து அப்படியே பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக புரட்டி எடுக்கிற அளவுக்கு. ஸோ நம்மளால எதை பற்றியுமே திங்க் பண்ண முடியாது, பெயின்லேயும் அவஸ்தப்படுறவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கவும் முடியாது. வீடியோ மண்ணாங்கட்டி மட்டை எதுவுமே ஞாபகம் இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு போயாச்சு. நான் நியூ இயர் வீடியோவை எடுத்துட்டு வந்தேன், until 12 o'clock எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம்லாம் நினைச்சிட்டு எடுக்க ஆரம்பிச்சது. அது எல்லாமே அப்படியே போயாச்சு. அதை பற்றி யோசிக்கிறேன், ஏன்னா ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டி நமக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அன்னைக்கு மார்னிங் போன உடனேவே அங்கேயே அவர் உடனே பார்த்து ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் எடுத்த உடனே சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஸ்டக் ஆயிருக்கு, அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கு, அது வந்து பாஸ் அவுட் ஆகணும். 6 நாளோ 8 நாளோ பெயின்ல இருந்திருக்கீங்க, எனக்கு 2 days இருந்தீங்கன்னா அது டெலிவரி ஆகிடும். ஸோ அதனால இந்த 10 நாள் உங்களுக்கு பெயின் இருந்திருக்கும், அதுதான் அவ்வளோ ட்ராவல் டைம் அது எடுத்திருக்கு அப்படிங்கிறத. இதுக்கு மேலே ஃபர்தராக வேற ஏதாவது ஸ்டோன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு உடனேவே அங்கேயே ராஃபல் ஹாஸ்பிட்டலில் சிடி ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்த வரைக்கும் ஒரு ஸ்டோன் தான் இருக்குது, அதுவும் வெளியில் வந்திருக்கு. வந்த பட்சத்தில் மற்றபடி வேறு எல்லா பார்ட்டும் கிளியராக இருக்குது, மற்ற ஆர்கன்லாம் ஓகேவாக இருக்குன்னு தான் பெரிய ரிலீஃபு. ஏன்னா அப்போ தான் ப்ராப்பராக நம்ம சிடி ஸ்கேன் எடுத்து ஸ்டோன் தான் இந்த வலிக்கான காரணங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அது வரைக்கும் சும்மா ரஃபாக பார்த்துட்டு நம்ம சொல்கிற அந்த சிம்டம்ஸை வச்சு டயக்னோஸ் பண்ணது தான்.
ஸோ பெரிய ஒரு ரிலீஃப் இருந்தது. அவர் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ நேரம் பேசினாரு. அந்த கிராஃபை போட்டு கிராஃபுங்கிறேன்னு அந்த ஃபிகரை காமிச்சு எப்படி இருக்கும், எப்படி டிராவல் இருக்கும், எந்த பார்ட் ரொம்ப நேரோவான பார்ட்ல அந்த ஸ்டோன் டிராவல் பண்ணும்போது வலிக்கும் அப்படிங்கறது எல்லாம் சொல்லிட்டு நிறைய வந்து தண்ணி குடிச்சுட்டே இருங்க. 2.5 லிட்டர்ஸ் டெய்லியும் குடிக்கணும். இப்போ கண்டிஷனுக்கு இன்னும் நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பட் என்னன்னா அந்த கரைக்கிறதுக்கான மெடிசின் எதுவுமே அலோபதியில கிடையாது. பெயின் கில்லர்ஸை கொடுத்துட்டு இருப்போம். பெயின் கில்லர்ஸ்லயே நீங்க இருந்துட்டே இருக்கணும். அது வந்து தானா டிராவல் ஆகி வெளியில வரும் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி அவர் ஒரு விஷயத்தை எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு. ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ரீனல் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரு ப்ரிவென்ஷன் தான் அது. ஸோ கிட்னி ஃபங்க்ஷனுக்கு, ஹெல்தி கிட்னிக்காக அது கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அதையும் நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை புஷ் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்டோனை டெலிவர் பண்ணி ஆகணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளில் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் போடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து வந்தாச்சு வெளியில் அப்படிங்கிறத. அகெயின் மேபி அல்ட்ராசவுண்ட்லேயே எடுத்து பார்த்துருவாங்களோ என்னமோ தெரியல, அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போ வரைக்கும் ஒரு 2 நாளில் வந்து அந்த பெயின் வந்து குறைஞ்சிருக்கு. நாங்கள் நம்புகிறோம் அது வெளியில் வந்தது. பட் வந்ததை பார்க்க முடியல. இப்போ வந்து பெயின் இல்லாதனால அது கம்ப்ளீட்டாக பெயின் கில்லர்ஸும் எடுத்துக்காதனால வெளியில் போயாச்சு அப்படின்னு நம்பியிருக்கோம். இன்னும் ஒரு 2 நாளில் வெட்னஸ்டே, இன்னைக்கு வந்து சண்டே, வெட்னஸ்டே அன்னைக்கு மறுபடியும் டாக்டர் விசிட் இருக்கு. அப்போ போய் பார்த்தோன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்ததா இல்லை ஏதாவது ரெசிடியூ உள்ளே தங்கியிருக்கா அப்படின்னு சொல்றாரு. பட் இது என்னன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து டிராவல் ஆகி மூவ் ஆகி வந்துட்டே இருக்கு. ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி அங்கேயே க்ரோ ஆகிறதுங்கிறது இல்லை அப்படிங்கறதுனால. ஸோ இந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு 4 நாள் இது வந்து இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி. பட் தெரியாததுக்கு முன்னாடி யாருக்கா இருந்தாலும் என்ன பிரச்சனையோ ஏன் இப்படி ஆச்சோ இந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற வேண்டுதெல்லாம் பயங்கரமா இருந்தது. ரொம்ப அந்த சமயத்துலதான் நம்ம இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரி ஆடி போய் நில குலைஞ்சி போறதுங்கிறதும் இருக்கும். பட் நான் அதை கோத்ரூ பண்ணும்போது நினைச்சிருந்த ஒரு விஷயம் என்னதான், ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடிய ஆளு நான். எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசிப்பேன், எக்ஸ்ட்ரீமா கனெக்ட் பண்ணிப்பேன். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், இப்படி ஆச்சுன்னா நான் அதை ஓவர் திங்க் பண்ற ஆளு. பட் வென் வி கெட் இன் டு தட் ப்ராசஸ்னா என்ன ஆகுதுன்னா ஸ்லோலி நம்ம மைண்டும் அதுக்கு மூக்கப் ஆகுது, அதுலேயே நம்ம சர்வைவ் ஆக பழகுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ 2025ஓட என்னோட பெரிய லெசன் என்னன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம மைண்ட் அதுக்கு ரெடி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். பெரிய எனக்கு ஒரு 42 வயசுல இப்பதான் அந்த ஒரு கிளாரிட்டியே வந்திருக்கு. அதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கோ அப்படின்னு கூட நான் நினைச்சுப்பேன். லாஸ்ட் இயர் 2024ஓட ரெசல்யூஷனா நான் சொன்னதே வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. என்ன சொல்லியிருந்தேன்னா, எதை பத்தியும் ஓவரா கவலைப்படுற, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு அதையே தான் சொல்லியிருந்தேன். பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். பட் அட்மோஸ்ட் ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு லாஸ்ட் நாள் வச்சு செஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் நடந்தது. ஸோ எதுவாக இருந்தாலும் அது கடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அதை நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எங்கேருந்தோ நமக்கே ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சது. பட் பெயின்ல சஃபர் ஆகிறவங்கள பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த டைமும் நம்ம வந்து என்ன முடியுமோ நம்மளால எப்படி அதை ரிலீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்றது அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் என்னோட 2025ஓட பெரிய லெசன் சொல்றதை விட ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்னு கூட சொல்லிப்பேன். நிறைய அதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கு. இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னாலும் ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துட்டே தான் இருக்கு. கடவுளுக்கு தான் எப்பயுமே நன்றி சொல்லுவோம், இதோட இது முடிஞ்சுது, நல்லபடியா அந்த எபிசோட் முடிஞ்சுதே அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு, அதை ஏதாவது பண்ணணும், சர்ஜரிக்கு அட்மிட் ஆகுங்க அப்படிலாம் சொன்னா இன்னும் ஒரு தேவையில்லாம இன்னும் ஒரு நிறைய நாட்களுக்கு நமக்கு அந்த சஃபரிங்கும் அந்த மன கஷ்டமும் இருக்குமே அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கு இது வந்து இதோட முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு சின்ன திருப்தி இருக்கு. வெட்னஸ்டே அன்னைக்கு 7th or 8th ஜான்வரி அன்னைக்கு திருப்பி வந்து விசிட் பண்ணிட்டு என்னங்கிறது அப்புறமா நான் அப்டேட் பண்றேன். ஹோப்ஃபுல்லி எல்லாம் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் இன்னும் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வரும், டிராவல் விளாக்ஸ், அதுக்கப்புறம் நியூ இயர் விளாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். இதுதான் ரீசன் நான் வீடியோ வந்து போடாததுக்கு. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி யாராருக்கு இஷ்யூ இருக்கு, ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன்ல நீங்க சஃபர் ஆயிருக்கீங்கன்னா ரீனல் ஃபார்முலா, ஹிமாலயாவோட ரீனல் ஃபார்முலா அது வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு ஜூஸ்,
நல்லா வாழைத்தண்டை கட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சு நல்லா சாரை புழிஞ்சு எடுத்து குடிங்க வெறும் வயிற்றுல. பார்லி வாட்டர் இதெல்லாம் தான் வந்து ஹோம் ரெமிடி நம்ம பண்ணி அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல சிங்கப்பூர்ல இருக்கீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதையும் ஒன்று தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு விஷயம், இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு என்ன சின்ன மெடிசன் வீட்டில இருந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி ஏன் வீடியோ வரல அப்படிங்கிற ஒரு ரீசனும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுக்கப்புறம் 2025 ஹோப்ஃபுல்லி நல்லபடியா ஸ்மூத்தா போகும் அப்படின்னு நம்புறேன். கடவுளை வேண்டிப்போம். இன்னொரு விஷயம் வந்து அங்க ஊர்ல இருக்கும் போதே இவ்வளோ அளவு காம்ப்ளிகேட் ஆயிருந்ததுன்னா டிராவல் திருப்பி வர்றது எல்லாமே பிரச்சனையா போயிருந்திருக்கும். டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்றது அப்படி இப்படின்னு இன்னொரு ஊர்ல போய் மாட்டின்னு இருப்போம். அதெல்லாம் இருந்தது. அதுக்கு இந்த டேட்டு இந்த டைம்ல நியூ இயர் அன்னைக்கு ராத்திரி வந்ததுதான் பெஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி நாங்களே அப்புறம் எங்களை மனசை வந்து சமாதானப்படுத்தி இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எதா இருந்தாலும் ஒரு கெட்டதுல எதெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்து எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்ட விஷயமா தான். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸா வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Subha. Bye bye.